வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கான மிக முக்கியமான தகவல். கண்டிப்பாக இந்த வீடியோவை அனைத்து நமக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். டைப்ரைட்டிங்கில் என்ன தவறுகள் நம்ம செய்யக்கூடாது, மிக முக்கியமானது. நம்ம ஸ்பீடு வரலை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இதை கேளுங்க, ஓகேங்களா. வேகம் பயிற்சி செய்ய செய்யத்தான் தானாக வரும், ஓகேங்களா. நம் முயற்சியில் வருவதல்ல, அப்படியே முயற்சித்தாலும் வராது. மாறாக எதிர் விளைவுகள் தான் சந்திக்க நேரிடும். பதட்டம் கூடும், ஆனால் பிழைகள் கூடும், நேரமும் கூடும். இப்போ இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி பண்ண தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரும், ஓகேங்களா. நம்ம மிஷினை வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வேகத்துக்கெல்லாம் அடிக்க முடியாது, ஓகேங்களா. வேகம் அடித்தவொன்னு பார்த்திங்கன்னா மிஸ்டேக்ஸ் ஆகும், பேப்பர் ஆட்டச்சு விடும், அப்படின்னா பார்த்திங்கன்னா பெரிதாகும். அதனால் பிழைகள் பயிற்சி செய்தால் தானாக குறைந்துவிடும். சொந்த முயற்சியின்றி பிழைகள் குறையாது, ஓகேங்களா. பயிற்சி செய்தால் மட்டும்தான், ஓகேங்களா. இப்போ நம்ம டைப் பண்ணுறோம் வேகமாக, நம்முடைய மைண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ணும்போது டைப்ரைட்டிங் மிஷின் மைண்டு மொத்தம் இங்கே தான் இருக்கணும். இப்போ நான் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ, இப்போ இந்த பேப்பரை பார்த்து தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பேச முடியும். வேறு எங்கேயாவது யாராவது எதனா ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, அங்கே பேசுனாங்க வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு இருந்தால் என்னால் பேச முடியாது. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுடைய மிஷின் கான்சன்ட்ரேஷன் மொத்தம் என்னால் முடியும், நான் டைப் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் மேலே எனக்கு நம்பி இருக்கு, நீங்கள் வந்து பாஸ் பண்ணுவீங்கன்ட்டு, ஓகேங்களா. வேகத்திற்கு இடையூறாக இருப்பவை, ஓகேங்களா, அடிக்கடி, ஓகேங்களா, அடிக்கடி தட்டச்சு பொறியை பார்ப்பது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் பேப்பரை மட்டும்தான் பார்க்கணும், ஓகேங்களா. நம்ம மைண்டு மொத்தம் அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கணும். மிஷினை வந்து பார்க்கக்கூடாது, கொஸ்டின் பேப்பரை பார்த்து மிஷினை பார்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை பார்த்து நம்ம டைப் பண்ணுவோம், ஓகே பேப்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்ற பட்சத்தில் நம்ம மிஷினை பார்க்கக்கூடாது. கொஸ்டின் பேப்பரை பார்த்து எந்த இடத்துல, ஓகேங்களா, இப்போது பின் தள்ளும் விசை அப்படின்ட்டு டைப் பண்ண, பின் தள்ளும் விசை, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து டைப் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டது, அடிப்பதே திரும்ப தட்டுச்சு, ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மற்றும் அடிச்சிருப்போம், திரும்ப மற்றும் அடிப்போம். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து டைப் பண்ணணும். ரீப்ளேஸ் சூழ்நிலை உருவாகும், நேரம் கூடும், ஓகேங்களா. செய்யும் விடுதல், ஓகேங்களா, ஒவ்வொரு எழுத்து விட்டுருவோம், அதை ரீப்ளேஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேகத்திற்கு இடையூறாக இருப்பவை அடிச்சிடுவோம், அல்லது பார்த்தீங்கன்னா வேகத்தை இடையூறாக திரும்ப அதுவே அடிச்சிடுவோம், அதனால் ப்ராப்ளம் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது, பின்தள்ளும் விசையை அடிக்கடி பயன்படுத்துவது. தொடர்ந்து தட்டச்சு செஞ்சுட்டே இருப்போம், ஓகேங்களா. டச் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம தள்ளுவோம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க மாட்டோம். ஏன்னா இதை மூவ் பண்ணுவோம், மூவ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடில், அதை மூவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரச்சனை ஆகும். அதனால் பேக் பேஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. தொடர்ந்து தட்டச்சு செய்ய முடியாது, தடைப்படும், ஆனால் பிழைகள் கூடும். பேக் பேஸை பயன்படுத்தும் ஒவ்வொரு முறையும் 4 நொடி விகிதம் செகண்ட் இழப்ப நேரிடும், ஓகேங்களா நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணிட்டு இருக்கோம், பேக் பேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசுவோம் 4 நொடி விதம், ஓகேங்களா, செகண்ட்ஸ் இலக்கிடும், ஓகேங்களா. நம்ம ஸ்பீட் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து குறியும், அதனால் நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும். இப்போ ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைப் பண்ணணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணணும், ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ன சொல்கிறேங்க, மார்ஜின் ரீப்ளேஸ்மெண்ட்டு. மார்ஜின் பார்த்தீங்கன்னா மார்ஜின் ரீப்ளேஸ் பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் குறைந்த பட்சம் 8 நொடிகள் செகண்ட் வந்து குறைந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிழைகள் குறைக்க வேகமாக தட்டச்சு செய்ய வேண்டுமென்ற எண்ணமே வரக்கூடாது, ஓகேங்களா. இப்போ நம்ம டைப் பண்ணுவோம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய கை வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மைண்டு, ஓகேங்களா, அந்தவுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப மாறு வந்து பார்த்திங்கன்னா உடனே கூட நம்மளுடைய கை, ஓகே, கண்கள் பார்க்க கைகள் அடிக்க, ஓகேங்களா. நம்ம கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்துட்டு இருக்கணும். பக்கத்தில் எல்லாம் டைப் பண்ணும்போது நம்முடைய கை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேகம் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா. பிழையின்றி தட்டு செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் தட்டச்சு செய்ய வேண்டும், ஓகேங்களா. எந்த தப்பும் நாம்
செய்ய மாட்டோம் ஓகேங்களா, எந்த தப்பு நம்ம வந்து செய்ய மாட்டோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்க ஓகேங்களா. எந்த தப்பு வந்து நம்ம செய்யக்கூடாதுன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க. நான் அதான் சொல்லுவேன் ஓகேங்களா. நீங்கள் அந்த தப்பு நம்ம செஞ்சுருவோமா, இந்த தப்பு செஞ்சுருவோமா, ஸ்பீடாக அடிச்சிருவோமா, டைமிங் வருமா வராதா, இதோடைய மனக்குழப்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்க. ஆனால் அது கொண்டு வராதுங்க ஓகேங்களா. அதே போல் வார்த்தைகள் பெரிதோ சிறிதோ ஓகேங்களா, எவனாலும் அதிலுள்ள எழுத்துக்களை சீரான வேகத்தில் மனதில் சொல்லிக்கொண்டே தட்டி செய்ய வேண்டும் ஓகேங்களா. ஓகேங்களா, யாருன்னா இருக்கட்டும் எவருனா இருக்கட்டும் ஓகேங்களா, அதை மனசுக்குள் இப்போ நான் சொன்ன உங்களுக்கு அதே போல வா இர் இத்தை இப்போ எப்படி சொல்ற பாருங்க. இருங்க, எம்எஸ் ஆபீஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் அண்ட் எத்தனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நான் வார்த்தை ஓகேங்களா, இப்போ மேலே இருக்கு பாருங்க பின் மடிச்சிருங்க, பின் தள்ளு, பின் தள்ளு ஓகேங்களா, தள்ளுன்னு இருக்குங்களா. பின் தள்ளு சரியா. தொடர்ந்து ஒரு வார்த்தை நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு மேலே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். தோ டா இர் இந்து தொடர்ந்து த இட் இட் ட இச்சு தட்டச்சு தட்டச்சு செய்ய முடியும். பார்த்தீங்கன்னா எனக்கு பாமினியே கரெக்டாக இருக்கும், அதனால் நான் பாமினியை எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க பின் தட்டச்சு தட்டச்சு விசை விசையை ஆ டி இ கா டி அடிக்கடி பா யா இன் பா டு இ து வ து ஓகேங்களா. டாட் டாட் வைக்கணுமா, டாட் வச்சுக்கோங்க, 2 ஸ்பேஸ் ஓகேங்களா. தொடர்ந்து தொடர்ந்து தட்டச்சு தட்டச்சு செய்ய முடியாது ஓகேங்களா. தடைப்படும், அதனால் பிழை ஏற்படும், கூடும் கூடும் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைமாக நம்ம வந்து டைப் பண்ணணும் ஓகேங்களா. அதன் பிறகு வார்த்தை பெரிதோ சிறிதோ அதில் உள்ள எழுத்துக்களை சீரான வேகத்தில் மனதில் சொல்லிக்கொண்டே தட்டச்சு செய்ய வேண்டும். இதனால் மணி ஒலி தெளிவாக கேட்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம டைப் பண்ணிகிட்டே இருப்போம், அதுக்காக நமக்கு தகவல் கேட்கும் ஓகேங்களா. கவனம் சிதறாது, பதட்டம் ஏற்படாது, அதனால் பிழைகள் மிக மிக குறையும் ஓகேங்களா. இதில் என்ன சொல்லுங்க பார்த்தீங்களா, சான்றிதழ் பெறும் அளவிற்கு பயின்றால் போதும் என்ற சிறிய வட்டத்திற்குள் நிற்காதீர்கள், பிழையின்றி தட்டச்சு செய்ய வேண்டும்.
என்ற உயர்ந்த நோக்கத்துடன் பயிற்சி செய்வது திறனை வளர்த்து கொள்ள அதுதான் வேலை கிடைப்பதற்கு வாழ்க்கையில் உயர்வதற்கும் வழியாகும். ஓகேங்களா, நான் சொன்னது உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.